உணர்வோம் ஆன்மீகம். அன்பர்களே வணக்கம். சிவப்பிரகாசர் நால்வர் நான்மணி மாலையில் திருவாசகம் எப்படி ஒரு முக்திக்கனி என்பதை நிறுவுகிறார். ஒரு அருங்கனி என்று பாடுகிறார். பல பாடல்களை அவர் இயற்றிருந்தாலும் என்னை ஈர்த்து ஆட்கொண்ட இந்த பாடலின் பொருளை உங்களோடு பகிர்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பர்களே, நீங்களோ அல்லது அடியேனோ திருவாசகம் கண்டு வியப்புறுவதில் எந்த ஐயமும் இல்லை. ஏனென்றால் நாமெல்லாம் சாதாரண நிலைகளில் உள்ள ஆன்மாக்கள். ஆனால் சிவப்பிரகாசர் மாணிக்க வாசகரின் திருவாசகத்தை எப்படி பார்த்து பாராட்டுகிறார் என்று பாருங்கள். சிவபெருமான் என்னும் பெரும் கருணை கடலிலிருந்து மாணிக்க வாசகர் என்னும் மேகமானது கருணையை முகந்து கொண்டு திருவாசகம் என்ற நீரை பொழிய அது ஓதுகின்றவர் உள்ளம் என்னும் குளத்தில் புகுந்து நாக்கு என்னும் மதகை கடந்து கேட்போர் செவி என்னும் மடையில் பாய்ந்து அவர்கள் உள்ளம் என்னும் நிலத்தில் ஊன்றி அங்கே அவர்கள் வைத்திருக்கும் பக்தி என்ற வித்தில் பாய்ந்து சிவம் என்னும் மென்முளை தோன்றி கருணை மலர் பூக்க வைத்து முக்தி என்ற மெய்ப்பயனை தருகின்றது என்று பாடுகிறார். எப்பேற்பட்ட சிந்தனை பாருங்கள். அந்த பாடல் வரிகளை பாருங்கள். வளமழு உயரிய நலமளி கங்கை நதிதலை சேர்ந்த நற்கருணை கடல் முகந்து உலகு உவப்ப உகந்த மாணிக்க வாசகன் என்னும் ஒரு மாமழை பொழிந்து திருவாசகம் எனும் பெருநீர் ஒழுகி ஓதுவார் மனமென்னும் ஒன்குளம் புகுந்து நாவெனும் மதகில் அடைந்து கேட்போர் செவியெனும் மடையிற் செவ்விதிர் செல்லா உளமெனும் நிலம்புக ஊன்றிய அன்பாம் வித்திர் சிவமெனும் மென்முளை தோன்றி வளர்ந்து கருணை மலர்ந்து விளங்குருதி முத்தி மெய் பயன் தருமே என்று பாடுகிறார். ஆக சிவப்பிரகாசர் என்ன சொல்ல விழுகின்றார்? திருவாசகம் ஓதுவோரும் அதை கேட்போரும் முக்திக்கு உரிய நல்ல கனியை பெற்று விடுவார்கள். ஆகையால் திருவாசகம் ஓதுங்கள், திருவாசகம் கேளுங்கள், பக்தி என்ற வித்தை உள்ளத்திலே வைத்திருங்கள். கருணை கடலாகிய சிவபெருமான் நம்முள் தோன்றி மலர்ந்து முக்திக்கனியை தர காத்திருக்கின்றான் என்று சொல்கிறார் சிவப்பிரகாசர் என்று சொல்லி இந்த அளவிலே முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.